ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அங்கே போனப்போ அங்கே யாருமே இல்லை. நான் அங்கே போனப்போ அங்கே யாருமே இல்லை, நான் மட்டும் தான் தனியாக இருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one was there when I went there. No one was there when I went there. No one was there அப்படின்னா அங்கே யாருமே இல்லை. No one அப்படின்னா யாருமே இல்லை. Was there அங்கே யாருமே இல்லை. எப்போ? when I went there, நான் அங்கே போன போது. go அப்படின்னா போகிறது. ஸோ went அப்படின்னா போனப்போ. நான் அங்கே போனப்போ அங்கே யாருமே இல்லை. No one was there when I went there. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ அங்கே போனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. நீ அங்கே போனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஃப் யூ கோ தேர் no one will be there. If you go there no one will be there. If you go there, நீ அங்கே போனால் no one will be there, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. If you go there no one will be there. So next one, நீ அங்கே போனப்போ அங்கே யாராவது இருந்தாங்களா? நீ எங்கே போனில அப்போ அங்கே யாராச்சும் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Was anyone there when you went there? Was anyone there when you went there? Was anyone there, அங்கே யாராவது இருந்தாங்களா? Was anyone there? எப்போ? when you went there, நீ அங்கே போனப்போ. நீ அங்கே போனப்போ அங்கே யாராச்சும் இருந்தாங்களா? Was anyone there when you went there? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அங்கே போனப்போ அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க. நான் அங்கே போனப்போ அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க, நான் அவங்கள்ட்ட பேசினேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? someone was there when I went there. someone was there when I went there. someone was there அப்படின்னா அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க. எப்போ? when I went there, நான் அங்கே போனப்போ. நான் அங்கே போனப்போ அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க. someone was there when I went there. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ அங்கே போனப்போ அங்கே யார் இருந்தா? நீ அங்கே போனப்போ அங்கே யார் இருந்தா? இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? who was there when you went there? who was there when you went there? who was there, அங்கே யார் இருந்தா? when you went there, நீ அங்கே போனப்போ. நீ அங்கே போனப்போ அங்கே யார் இருந்தா? who was there when you went there. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவள் விருப்பப்படியே அவளை இதை பண்ண விடு. அவள் விரும்புகிற மாதிரியே அவளை இதை பண்ண விடு. நீ தடுக்காத, அவளை பண்ண விடு. அவள் ஆசைப்படுற மாதிரியே அவளை இதை பண்ண விடு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? let her do it as her wish. let her do it as her wish. let her do it அப்படின்னா அவளை பண்ண விடு. as her wish, அவளோட ஆசைப்படி. அவளோட ஆசைப்படி அவளை இதை பண்ண விடு. let her do it as her wish. ஸோ நெக்ஸ்ட் ஒன், என் ஆசைப்படி அவங்க என்ன பண்ண விடலை. என் ஆசைப்படி அவங்க என்ன பண்ண விடலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they didn't let me do as my wish. they didn't let me do as my wish. they didn't let me do, அவங்க என்ன பண்ண விடலை. as my wish, என்னோட ஆசைப்படி. என் ஆசைப்படி அவங்க என்ன பண்ண விடலை. they didn't let me do as my wish. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் அவளோட ஆசைப்படி அவளை அதை பண்ண சொன்னான். அவன் அவளோட ஆசைப்படி அதை அவளை பண்ண விட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he let her do it as her wish. he let her do it as her wish. he let her do it, அவன் அவளை பண்ண விட்டான். as her wish, அவளோட ஆசைப்படி. அவளோட ஆசைப்படி அவன் அவளை அதை பண்ண விட்டான். he let her do it as her wish. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்க என்னை இங்கே தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க என்னை இங்கே தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they left me alone here. they left me alone here. they left me அப்படின்னா அவங்க என்ன விட்டுட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. here அப்படின்னா இங்கே, alone அப்படின்னா தனியாக. அவங்க என்ன தனியாக இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. they left me alone here. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க ஒன்றை இங்கே தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க ஒன்றை இங்கே தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they will leave you alone here. they will leave you alone
ஹியர் தே வில் லீவ் யூ அப்படின்னா அவங்க ஒன்றை விட்டுருவாங்க. அலோன் அப்படின்னா தனியாக. ஹியர் அப்படின்னா இங்கே அவங்க ஒன்றை இங்கே தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க. தே வில் லீவ் யூ அலோன் ஹியர். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன இங்கே தனியாக விட்டுட்டு போயிடுவியா? நீ என்ன இங்கே தனியாக விட்டுட்டு போயிடுவியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் யூ லீவ் மீ அலோன் ஹியர்? வில் யூ லீவ் மீ அலோன் ஹியர்? வில் யூ லீவ் மீ என்ன விட்டுடுவியா? அலோன் அப்படின்னா தனியாக என்ன தனியாக விட்டுட்டு போயிடுவியா? ஹியர் இங்கே நீ என்னை இங்கே தனியாக விட்டுட்டு போயிடுவியா? ஸோ இந்த வே நான் உன்னை இங்கே தனியாக விட்டுட்டு போக மாட்டேன். நான் உன்னை இங்கே தனியாக விட்டுட்டு போக மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம். நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ கேன் கம் ஹியர் whenever you want. You can come here whenever you want. You can come here அப்படின்னா நீ இங்கே வரலாம். whenever you want எப்போ வேணாலும், எப்போலாம் நீ ஆசைப்படுறியோ அப்போலாம் நீ இங்கே வரலாம். You can come here whenever you want. எப்போ வேணாலும் நீ அங்கே போகலாம். எப்போ வேணாலும் நீ அங்கே போகலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can go there whenever you want. You can go there whenever you want. You can go there அப்படின்னா நீ அங்கே போகலாம். whenever you want எப்போல்லாம் நீ ஆசைப்படுறியோ அப்போல்லாம் அங்கே போகலாம். You can go there whenever you want. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன் இஷ்டத்துக்கு இங்கே வர முடியாது. உன் இஷ்டத்துக்கு இங்கே வர முடியாது. நாங்கள் எப்போ சொல்கிறோமோ அப்போ தான் நீங்கள் வரணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can't come here whenever you want. You can't come here whenever you want. You can't come here அப்படின்னா நீ இங்கே வர முடியாது. ஸோ முன்னாடி என்ன சொன்னோம்? You can come here அப்படின்னா உன்னால் வர முடியும். இப்போ you can't, கேன்னா முடியும், காண்ட்னா முடியாது. cannotோட ஷார்ட் ஃபார்ம் தான் can't. ஸோ you can't come here அப்படின்னா உன்னால் இங்கே வர முடியாது. எப்போ? whenever you want உன் இஷ்டத்துக்கு உன்னால் இங்கே வர முடியாது. You can't come here whenever you want. ஸோ இதுவே உன் இஷ்டத்துக்கு உன்னால் அங்கே போக முடியாது. உன்னோட இஷ்டத்துக்கு உன்னால் அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் இங்கே வரான். அவன் இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் இங்கே வரான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He comes here whenever he wants. He comes here whenever he wants. He comes here அப்படின்னா அவன் இங்கே வரான். whenever he wants அவன் இஷ்டத்துக்கு அவன் எப்போ வரணும்னு நினைக்கிறானோ அவன் வரான். He comes here whenever he wants. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு இதை தவிர வேறு வேலை இல்லையா? உனக்கு இதை தவிர வேறு வேலை இல்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you have any other work other than this? Don't you have any other work other than this? Don't you have any other work? உனக்கு வேறு வேலை இல்லையா? Don't you have அப்படின்னா உன்கிட்ட இல்லையா, உனக்கு இல்லையா. Any other work வேறு எதுவும் வேலை. Other than this இதை தவிர உனக்கு வேறு வேலை இல்லையா? Don't you have any other work other than this? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை தவிர எனக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கிறது. இதை தவிர எனக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I still have more works other than this. I still have more works other than this. I still have more works அப்படின்னா எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. other than this இதை தவிர எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. I have more works other than this. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை பற்றி என்னிடம் யாருமே சொல்லவில்லை. இதை பற்றி என்கிட்ட யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one told me about this. No one told me about this. No one told me அப்படின்னா யாருமே சொல்லலை. டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் told. No one அப்படின்னா யாருமே இல்லை. No one told me about this. இதை பற்றி என்கிட்ட யாருமே சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை பற்றி உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? இதை பற்றி உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did anyone tell you about this? Did anyone tell you about this? Did anyone tell you? உனக்கு யாராச்சும் சொன்னாங்களா? About this இதை பற்றி உனக்கு யாராவது சொன்னாங்களா? Did anyone tell you about this? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இதை பற்றி எனக்கு யாராச்சும் சொல்லுவாங்களா? இதை பற்றி என்கிட்ட யாராவது சொல்லுவாங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்?
Will anyone tell me about this? Will anyone tell me about this? Will anyone tell me? யாராச்சும் எனக்கு சொல்லுவாங்களா? About this, இதை பற்றி எனக்கு யாராச்சும் சொல்லுவாங்களா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பற்றி உனக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. இதை பற்றி உனக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவன் எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்புகிறான். இவன் எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்புகிறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He believes everyone blindly. He believes everyone blindly. Blindly அப்படின்னா கண்மூடித்தனமாக, blindly. ஓகேவா? He believes அப்படின்னா அவன் நம்புகிறான். பிலீவ் அப்படின்னா நம்புறது. இங்கே he she it வந்தால் எஸ் சேர்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் he வந்ததுனால எஸ் சேர்த்துருக்கோம். He believes everyone அப்படின்னா எல்லோரையும், இவன் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்புகிறான். He believes everyone blindly. ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Don't believe anyone blindly. Don't believe anyone blindly. Or we can say don't trust anyone blindly. ஸோ பிலீவுக்கு நம்ம இன்னொரு வேர்டு ட்ரஸ்ட்டும், பிலீவுக்கு பதிலாக நம்ம ட்ரஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். Don't trust anyone blindly. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாத. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை கண்மூடித்தனமாக நம்பினேன். நான் அவனை கண்மூடித்தனமாக நம்பினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I trusted him blindly. I trusted him blindly. I trusted அப்படின்னா நான் நம்பினேன். him அவனை. blindly அப்படின்னா கண்மூடித்தனமாக. நான் அவனை கண்மூடித்தனமாக நம்பினேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ பண்ணுறது பேசுகிறது எல்லாமே அவனை மாதிரியே இருக்குது. நீ பண்ணுறது பேசுகிறது எல்லாமே அவன் பண்ணுற மாதிரியே இருக்குது, அவன் செய்கிற மாதிரியே இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything you do and say is like him. Everything you do and say is like him. Everything you do அப்படின்னா நீ பண்ணுற எல்லாமே, and say சொல்கிறது பேசுகிறது. எவ்ரிதிங் யூ சே அண்ட் டூ, நீ சொல்கிறது செய்கிறது எல்லாமே இஸ் லைக் ஹிம், அவனை மாதிரி இருக்குது. ஓகேவா? எவ்ரிதிங் யூ சே அண்ட் டூ இஸ் லைக் ஹிம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவன் எல்லாமே அவனை மாதிரியே பண்ணுவான். இவன் எல்லாமே அவனை மாதிரியே தான் பண்ணுவான். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இவன் பண்ணுற எல்லாமே அவன் பண்ணுற மாதிரியே இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் ஹி டஸ் இஸ் லைக் ஹிம். Everything he does is like him. Everything he does, இவன் பண்ணுற எல்லாமே is like him, அவனை மாதிரியே இருக்கும். இவன் பண்ணுற எல்லாமே அவன் பண்ணுற மாதிரியே இருக்கும். Everything he does is like him. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவன் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. இவன் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. நானும் சொல்லுவான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன், ஆனால் இவன் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He said nothing about that. He said nothing about that. He said nothing அப்படின்னா அவன் ஒன்றுமே சொல்லலை. about that அதை பற்றி. ஓகேவா? ஸோ இதுவே இவன் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. இது எப்படி சொல்லணும்? இவன் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை, வேற ஒருத்தவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த மீனிங்கில் சொல்லணும்னா he said nothing about that. He said nothing about that. he அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஸோ இதுவே இவன் ஒன்றுமே சொல்லலைங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா he said nothing about that. இவன் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. இவன் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா he said nothing about that. He said nothing about that. about that அப்படின்னா அதை பற்றி. இவன் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை, வேற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னான். he said nothing about that. ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன வேணால் நினச்சிக்கோ. நீ என்ன வேண்டுமென்றாலும் நினைத்துக்கொள். நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ கேன் திங்க் வாட் எவர் யூ வாண்ட். யூ கேன் திங்க் வாட் எவர் யூ வாண்ட். யூ கேன் திங்க் அப்படின்னு நீ நினச்சிக்கலாம், நீ நினச்சிக்கோ. வாட் எவர் யூ வாண்ட், என்ன வேணாலும் நீ என்னெல்லாம் யோசிக்கிறியோ நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ. யூ கேன் திங்க் வாட் எவர் யூ வாண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஓ மீதே நம்பிக்கை இல்லையா? உனக்கு ஓ மேலேயே நம்பிக்கை இல்லையா? ஏன் இப்படி டவுட்டாக பேசுகிற? உனக்கு ஓ மேலேயே நம்பிக்கை இல்லையா? கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't you have faith in yourself?
டோன்ட் யூ ஹாவ் ஃபெய்த் இன் யோர் செல்ஃப். டோன்ட் யூ ஹாவ் ஃபெய்த் அப்படின்னா உனக்கு நம்பிக்கை இல்லையா? இன் யோர் செல்ஃப், ஓ மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லையா? டோன்ட் யூ ஹாவ் ஃபெய்த் இன் யோர் செல்ஃப். ஸோ இதுவே உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? இதை இங்கிலீஷ் அப்படி கேட்கலாம். டோன்ட் யூ ஹாவ் ஃபெய்த் இன் மீ. டோன்ட் யூ ஹாவ் ஃபெய்த் இன் மீ. டோன்ட் யூ ஹாவ் ஃபெய்த் அப்படின்னா உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஃபெய்த் அப்படின்னா நம்பிக்கை. உனக்கு நம்பிக்கை இல்லையா? இன் மீ, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஓகேவா? ஸோ இதுவே அவங்க மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவங்க மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவங்க 2 பேரும் அங்கேருந்து வெளியில் போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் அங்கேருந்து வெளியில் போயிட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? both of them got out from there. both of them got out அப்படின்னா 2 பேரும் வெளியில் போயிட்டாங்க. from there, அங்கேருந்து 2 பேரும் அங்கேருந்து வெளியில் போயிட்டாங்க. both of them got out from there. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது மாதிரி யோசிக்காத. ஃப்ரீயாக அப்படி இது மாதிரிலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் திங்க் லைக் திஸ். டோன்ட் திங்க் லைக் திஸ். டோன்ட் திங்க் அப்படின்னா யோசிக்காத. லைக் திஸ், இது மாதிரி யோசிக்காத. டோன்ட் திங்க் லைக் திஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you have anything to do with them? Do you have anything to do with them? Do you have anything அப்படின்னா anything to do with them அப்படின்னா உனக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? ஸோ இதை சொல்கிறதுக்கு இதான் ஃப்ரேஸ். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.